अस्मद्गुरुपरमगुरुर्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथषडजित्सेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணுகள் கூறுகிறான் மனமுகத்தோன் வாழியே கஞ்ச திருமணம் உறக்க வந்தோன் வாழியே கல்யனுடைய கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மரகள் நெடுந்துரைக்கோன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ்தூ புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் புதூரான் மனமுகப்போன் வாழியே. இந்த வரிசையில் பரோக்த உபாய பங்காதிகாரம் அப்படின்னு ஆதிம பாசுரத்தினால பெருமாள் தன்னுடைய திருவடி தான் உபாயம் காட்டினா அப்படின்னு சொன்னார். பகவத் சாஸ்திரத்தின் மூலமாக அப்படி கீழதிகாரம் பகவத் சாஸ்திரத்தை பற்றி சொன்னதுனால அந்திம பாசுரத்தினால என்ன சாதிச்சார் அப்படின்னு சொன்னால், அவள்லாம் போகாத ஊருக்கு வழி சொல்கிறா, உபாயம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான சரணடைகிறது தான் உபாயம் அப்படின்றத சொல்லி முடித்தார். இந்த அந்திம பாசுரத்தில் இன்னொரு பாசுரமும் பாடுறார். சாதாரண ஒரு பாசுரம் தான் சொல்லுவார். இந்த இடத்துல இப்படி பெருமாளால் சொல்லப்பட்டதா இல்லை, மற்றவர்கள்லாம் உபாயம் இல்லைன்னு சொன்னதாகும் சொல்லிட்டு இந்த பிரபத்தி தான் உபாயம்னு சொன்னாரு. ஆனால் இதுலேயே கூட பக்தி யோகம் இருக்கோல்ல, பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமத்தேன்னு இருக்கோல்லோ, அதனால் இந்த பிரபத்தியை சொல்கிறாரு அப்படின்றது கேள்வி வருமோல் சந்தேகம். அதுக்காக இந்த பிரபத்தியினுடைய ஏற்றம், அதனுடைய சௌகரியம் இதெல்லாம் ஒரு பாசுரத்தால் சாதித்து இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். பரோக்த உபாய பங்காதிகாரம் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்க மிகையான இரக்கத்தாலும் சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கம் சுரக்கத்தாலும் கல்லார்க்கும் கற்றார் சொல் கவர்தலாலும் கண்ணனுரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே. இந்த பிரபத்தி சொன்னமே உபாயம்னு, இது எல்லாருக்குமே இது ஏற்புடையது, அப்படிப்பட்ட ஏற்றமுடையது இது. அதனால நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம். நல்ல மகான்கள் இருக்காளே, வைதிகளாக எப்பவுமே இருந்து புண்ணியசாலிகளாக இருந்து அப்படி இருக்கக்கூடியவாளுக்கும் இது தீயாருக்கும், அந்த வைதிக மதத்தில் அறக்குறையாக இருக்கிறவா இல்லை பாக்கிய மதத்துக்காரா, இத்தனை 16 மதங்கள்லாம் கண்டித்து எல்லாம் பண்ணற, இப்படி இருக்கக்கூடிய வழியார் எல்லாரும் அவள் திருந்தி இத்தனை நாளாக இந்த மாதிரிலாம் இருந்துட்டாளே அப்படின்னா அவளுக்கும் அதை பற்றி கவலை இல்லை. நல்லார்க்கும் தீயார்க்கும்
பாபிகளாக இருந்தால் கூட இதுவே நன்றாம், இந்த பிரபத்தியே நன்று சிறந்த உபாயம் ஆம் ஆகும். அப்படி அதனால நாரணர்க்கே அடைக்கலமாய், நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே, நணுகுவீரே அவனை சரணமாக அடையுங்கோள். நணுகுறதுன்னா அவனை கிட்டுங்கோள் அர்த்தம். கிட்டுங்கோள்னா இத்தனை நாள் அவனோட எதிரம்பு கோத்துண்டு நம்ம தூரம் விலகிருந்தோம், இப்போ அவனை கிட்டுங்கோள் சரணடையுங்கோள் அப்படின்னு அர்த்தம். இதில் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரேன்னு சொன்னார். ஏற்கனவே நேற்றும் சொன்னது தான் இன்னைக்கு மறுபடியும். ஏன் இந்த நாரண சப்தம் போடுறார் அப்படின்னா, நாராயண சப்தம் போடுறார்னா, நாரணன் அப்படின்றது தான் நாராயணாம் அயனம், நாராகா அயனம் எஸ்எஸ்ஆ, நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நியிலேன், நான் உன்னை விட்டு இல்லை. ஏன்னா நாராயணாம் அயனம், நாரங்களாக இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் இருப்பிடம். அதனால் நீ இருப்பிடமாக இருந்து என்னை தாங்கிட்டு இப்படிலாம் பண்ணுறிய, நீ இல்லைன்னா நான் இருக்க முடியுமோ? நான் உன்னை அன்றி இல்லேன், நாரணனே நீ என்னை அன்றி இல்லை. நாராயணன், நாரங்கள்லாம் எவனுக்கு இருப்பிடமோ அவன் நாராயணன். அது அதனால் நீ என்ன பண்ணுற, எங்கள் உள்ளலாம் இருக்க, அதனால் நீ என்னை அன்றி இல்லை, என்னை விட்டு நீ இல்லை அப்படின்னு பரஸ்பரம் அவனை விட்டு நாமும் இல்லை, நம்ம விட்டு அவனும் இல்லை அப்படின்னு ரெண்டு பேருக்கும் அந்த அந்யோன்ய பாவம் இருக்கிறதுனால அவனோட தான் நாம் கட்டணும். இத்தனை நாளாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இது தன்மை இருந்தால் கூட அந்த தன்மையை ஏற்காத இருக்கும். அதனால் இப்போ நல்லவாளாக இருந்தால் என்ன, தீயவாளாக இருந்தால் என்ன? நல்லவாளாக இருக்கிற மகான்கள்லாம் இந்த விஷயத்தை ஏற்கனவே தெரிஞ்சுட்டு அதன்படி அனுஷ்டிச்சு இருக்கா. அதனால் அவளுக்கும் இந்த பிரபத்தி அவனை அணுகிறதுன்னு இருக்குது, அந்த பிரபத்தி உயர்ந்தது. பக்தி யோகம் மூலமாகவும் அவள் பண்ணலாம், ஆனால் அவளுக்கும் இந்த பிரபத்தி இல்லை. அதே சமயத்தில் தீயவர்கள் இத்தனை நாளாக விரோதமாக இருந்தா இப்போ அவனை கிட்டிட்டாள்னா இந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டான், கிட்டுறான், அதனால அவனுக்கு பலன். அதனால்தான் இந்த இடத்துல நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம், நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே, ரட்சிக்கப்பட வேண்டிய வஸ்துவாக நீ அவனை சரணமடையுங்கோள். சரி, இந்த பிரபத்தி இப்போவே சொன்னோம், நாரண சப்தம் சொல்றதுனால எல்லாருக்கும் அது எளிதாக இருக்கும்னுட்டு அதுதான் மேலே சாய்க்கிறார் ஆரம்பத்தில். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும், எல்லாருக்கும் சகல சேத்தனருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் ரொம்ப எளிதாக இருக்கக்கூடியது, அப்படிப்பட்ட ஏற்றம் பெருமையை உடையது. பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவதே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொல்றதுனால யாரா இருந்தாலும் அனுஷ்டிக்கிறதுக்கு எல்லாருக்கும் எளிதான ஏற்றம்னு சொல்லியிருக்கேன். நன்னா தெரிஞ்சின்றவா, சொல்றத கேட்குறவா, இல்லை என்னால் முடியாது நீரே பண்ணிடுன்னு பிரார்த்திக்கிறவா, இல்லை இவன் ஒன்றுமே தெரியாது அபலை, இவனுக்கு நம்ம அடைஞ்சிருக்கான் அப்படின்னு கருணை கொண்டு அந்த கருணையினால் பண்ணி வைக்கிறது. அளவுடையார் அடைந்தார்க்கும்
ஆச்சாரியால் இடத்துல எல்லாத்தையும் காலக்ஷேபம்லாம் பண்ணி பிரபத்தி ஸ்வரூபம், பிரபந்தனுடைய ஸ்வரூபம், சரண்யனுடைய ஸ்வரூபம் எல்லா அளவும் தெரிஞ்சுட்டு பிரபத்தி பண்றாளே, அப்படிப்பட்டவர்களுக்கும் அளவுடையார் அடைந்தார்க்கும். இதெல்லாம் வேற இடத்துலையும் சொல்லியிருப்பேன். அதன் உரையே கொண்டவர்க்கும். அந்த அளவுடையார் எந்த உரையை எம்பெருமான இடத்துல விண்ணப்பிக்கிறாளோ சாங்கமா, அந்த உரையே கொண்டவர்க்கும் அவ என்னத்தை இது பண்றா, துவய மந்திரத்தை உச்சாரணம் பண்றா. அந்த உரையை மாத்திரம், அதன் உரையே கொண்டவர்க்கும். அங்கங்கள்லாம் ஆச்சாரியன் அவருக்கு அதெல்லாம் நன்னா தெரியும். அந்த அப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்ன பண்றார், அந்த உரையை மாத்திரம் சொல்லி வைக்கிறார். என்ன துவயோச்சாரணத்தை அதை அப்படியே சொல்றான் திருப்பி. அதன் உரையே கொண்டவர்க்கும் வள உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும். வளமான உரை இருக்குதே, நமக்கு வளமான வாழ்வு தரக்கூடியதான உரை இந்த துவய மந்திரம். அதை அதுக்கு வளமான அர்த்தத்தை அது எப்படியெல்லாம் நமக்கு பலன் தருது அப்படின்றத பூர்வகண்டம் உபாயத்தையும் உத்தரகண்டம் உபயமான பலத்தையும் தருது சொல்றது அப்படின்னு காலக்ஷேபாதிகள்லாம் சொல்லி வள உரையே அளவுடையார் அடைந்தார்க்கும் அதனுரையை கொண்டவர்க்கும் வள உரை தந்தவன் அருளே. அப்படி அந்த வள உரையை சாங்கோபாங்கமாக நன்னா அழுத்தம் திருத்தமாக அதனுடைய பெருமைகள்லாம் காலக்ஷேபம் சொல்லி தந்த ஆச்சாரியன் இருக்காரே, வள உரை தந்தவன் அருளே. இப்படி பிரபத்தியை நன்னா விசதமாக சொன்ன ஆச்சாரியன் பக்கலிலே அவருடைய அருளே, வள உரை தந்தவன் அருளே மன்னிய மாதவர்க்கும். சுவாமி இவ்வளோப்பட்ட பிரபத்தியினுடைய பெருமையெல்லாம் துவய மந்திரத்தினுடைய பெருமையெல்லாம் சாதிச்சுதே, இந்த பிரபத்தியை தேவரீரே அடியனுக்கு அனுஷ்டிப்பிச்சு வைக்க வேணும் அப்படின்னு வள உரை தந்தவன் அருளே. அந்த ஆச்சாரியனுடைய இந்த உபதேசம் பண்ணினது மாத்திரம் இல்லாமல் தேவரே கிருபை பண்ணி பிரபத்தி அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு மன்னிய மாதவத்தோர்க்கும். அவர் திருவடிவாரத்திலேயே திருடமாக அந்த ஆச்சாரியன் திருவடியிலேயே இருக்கக்கூடிய மாதவத்தோர் பெரிய தபஸை பண்ணவர்கள். அதாவது ஆச்சாரியன் உபதேசாதிகள்லாம் பண்ணியிருக்கார், அதுபடியே நீர் எனக்கு சரணாகதி பண்ணி வச்சுடும் அப்படின்னு சொல்லி அவர் திருவடியே தஞ்சமாக இருக்கா. அப்படிப்பட்டவர்களுக்கும் இது 3 விதமான பேர் ஆயிடுச்சு. ஒருத்தர் சாங்கோபாங்கமாக எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே பண்ணுறார், ஒருத்தருக்கு சமுதாய ஞானமாக இது பண்ணி அந்த உரையை சொல்கிறார் ஆச்சாரியன். முதல்து ஸ்வனிஷ்டை, ரெண்டாவது உக்தினிஷ்டை, மூணாவது காலக்ஷேபாதிகள்லாம் சாதித்த ஆச்சாரியனே எனக்கு பண்ணி வச்சுடும் அப்படின்னு பிரார்த்தித்து அவருடைய திருவடி நிலையிலேயே நிற்கக்கூடிய தபஸை பெற்றிருக்கவாழ்களே, அப்படிப்பட்ட மாதவத்தாராக இருக்கக்கூடிய ஆச்சாரிய நிஷ்டன். ஆண்டாள் சொல்கிறாரு என்ன, வருவிப்பரேல் அது காண்டுவே அப்படின்னு சாய்க்கிறாள். வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. அந்த ஆச்சாரியனாகிற இவர் நமக்கு பலனை வருவிப்பார்னா நாம் அதை அனுபவிப்போம். அது மாதிரி மாதவத்தோர்
இந்த 3 பேரை தவிர அந்த ஆச்சாரியன் இருக்காரு, அந்த ஆச்சாரியனிடத்துல அதீதமான பக்தி கொண்டிருக்கான். வேற ஒன்றுமே தெரியாது, வழக்கை இடக்கை கூட தெரியாது. ஆனால் ஒரு மகான் அப்படின்னு அந்த மகானை எப்பவும் மனசில் இருத்தி அப்படியே கை கூப்பி அவரையே மனசில் நினைச்சு உருகிறானே, கால ஆழும் நெஞ்செழும் கண் சுழலும். அப்படிப்பட்ட ஒரு வியக்தி விசேஷத்துக்கு அந்த மகான், ஐயோ நம்ம இடத்துல இப்படிலாம் பிரதிபத்தி விசேஷம் செலுத்துறானே, அதனால் இவனுக்கு ஒன்றும் தெரியாது, நாமே இவனுக்கு சரணாகதி அனுஷ்டிச்சு வச்சுருவோம் அப்படின்னு இவனுக்கு ஆத்மோஜீவனமான மோட்சோபாயத்தை அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னு கருணை கொண்டு பண்ணுறாரே, அது களவொழிவார் யமரென்னை செய்தவர்க்கும். இவன் இருக்கான பெருமாள் இடத்துல அவன் கேட்காதையே இவர் அவனுக்காக துயோச்சாரணம் பண்ணுறார். பண்ணச்சே பெருமாள் இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓணுமோல் ஆணுகூல்யச சங்கல்பம் பிராத்திகூல்யச வர்ஜனமெல்லாம் இருக்குதே அங்கங்களில். அப்போது கள ஒழிவார் யமரென்னா, இவன் திருட்டு குற்றம் இனிமேட்டு ஆத்மாபகார சௌரியமெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்? யமர் என்னை சேர்ந்தவன் ஆயிட்டான், என்னிடத்துல பக்தி செலுத்தி என்னுடைய கட்டாட்சத்துக்கு தர்சனாதேவ சாதவான்ற ரீதியில் அவன் பாத்திரமாயிட்டான். அதனால் இனிமேட்டு இந்த ஆத்மாபகாரமான குற்றத்தை பண்ண மாட்டான். அதனால் கள ஒழிவார் யமர் என்ன அப்படி சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணுறான், இசைந்தவர்க்கும். அப்படி பெருமாள் அதான் இது இவன் ஆச்சாரியன் என்ன பண்ணுறா, ஆச்சாரியன் திறத்தில் அந்த பாகவதன் இருக்கானே அடியவன், அவன் அப்படி இப்படி அது இப்படிப்பட்டவர்கள் எல்லாருக்கும் இது பண்ணுறான். அதனால தான் பசுர் மனுஷ்ய பக்ஷி வா ஏச்ச வைஷ்ணவ சம்சயா. வைஷ்ணவனை அண்டிட்டா அவனுக்கு ஞானம் இல்லைன்னா கூட வைஷ்ணவ ஆசிரியனம் இருந்துட்டுன்னா, சமாசிரியனம் இருந்துட்டுன்னா அவனுக்கு விஷ்ணுவனுடைய பதம் கிடைச்சிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. தேனைவதே பிரயாசந்தி தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்படி எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும், எப்படி எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தை உடையது இது அப்படின்னா இந்த ரீதியில தான். சர்வயோக்யம் அநாயாசம் அப்பிரமாதம் அனுபமம் அப்படின்னு பிரமாணங்களும் சொல்றது. சர்வயோக்கியம் எல்லாருக்கும் இது யோக்கியம். அதாவது சில பேருக்கு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணி அவளே ஸ்வனிஷ்டையா பண்றா, சில பேருக்கு ஆச்சாரியன் சொல்லி வைக்க உக்தி நிஷ்டையா பண்றா, சில பேர் பிரார்த்திக்க ஆச்சாரியன் ஆச்சாரநிஷ்டையா பண்றான், ஆச்சாரியன் பிரார்த்திக்காதே அவனிடத்துல பக்தி செலுத்துற ஒன்றுனாலே ஆச்சாரியனே பண்ணி வைக்கிறார். அதனால சர்வயோக்கியம், இந்த பிரபத்தின்றது எல்லாருக்கும் யோக்கியம். அவனே தான் பண்ணணும்னு இல்லை, பண்ண முடியாதவனுக்கு கூட ஆச்சாரியனே பண்ணி வச்சுடுறான். அதனால சர்வயோக்கியம் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும். இனி இந்த பிரபத்தி ஒரு தடவை பண்ணினா விட்டு இனி இதுக்கு மேல உரைக்க மறுபடி அந்த பிரபத்தி வாக்கியத்தை சொல்ல வேண்டாம். உரைக்கை மறுபடியும் அந்த பிரபத்தி வாக்கியத்தை சொல்ல வேண்டாம். இனி உரைக்கை ஒரு தடவை பிரபத்தி பண்ணிட்டா அந்த பலனுக்காக மறுபடியும் அந்த பிரபத்தி வாக்கியத்தை உச்சரிக்க வேண்டாம். மிகையான இரக்கத்தாலும் இல்லை,
அந்த சொல்கிறதுன்றது அதிகம் அப்படின்ற மாதிரி இரக்கத்தால் அந்த கருணையை எம்பெருமானுக்கு உண்டாக்குறது. ஒரு தடவை பிரபத்தி வாக்கியத்தை சொன்ன உடனே அந்த பலனுக்காக அந்த எம்பெருமான இடத்துல அதை அந்த இரக்கம் வந்துடுறது. ஐயோ இப்படி சொல்லிட்டானே. அதுதான் சுவாமி தேசிகன் சொல்லச்சே, ஆட்யரான சத்துக்கள் அகத்திலே பவதி பிக்ஷாந்தேகி என்னுவா போலேன்னு. அப்படி ஆட்யரான சத்துக்கள் அகத்தில் என்ன ஆகுது, உடனே அபேட்சிதமான அந்த பிக்ஷா அவனுக்கு கிடச்சி போகுது. அதாவது நன்னா புரிஞ்சுக்கணும், ஏழை வீட்டு வாசலில் போய் சொன்னால் அவனே பிச்சை எடுக்கிறான்னா இவனுக்கு போட முடியாது. பணக்காரனாக இருந்து வீட்டில் நாயை வச்சு கடிக்கக்கூடியவனாக இருந்தான்னா வரவனுக்கெல்லாம் ஒன்றும் இது பண்ணாத, அவன் வீட்லேயும் கிடைக்காது. ஆட்யரான சத்துக்கழகத்திலேன்னு சாச்சார். ஆட்யர்னா அதுக்கு உண்டான தனம் படைத்தவன் மனம் படைத்தவன் அந்த மாதிரி இருக்கும். அதுதான் அது தனமோ திரவியமோ அதெல்லாம் தானியமோ தனவானாவோ தானியவானாவோ அந்த மாதிரிலாம் இருக்கணும். அவன் சத்தாக இருக்கணும், மனம் படைத்தவனாகவும் இருக்கணும். இல்லைன்னா வேறு வேலை இல்லை இவனுக்கெல்லாம் போச்சொல்லு அப்படின்னுவான். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், என்ன உபய விபூதி நாயகன். அதனால் ஆட்டியத்துக்கு குறவு கிடையாது. அவன் ரொம்ப கருணாவான், இரக்கம் உடையவன். அதனால் ஒரு தடவை சொன்ன உடனேவே அவனுக்கு இரக்கம் இருக்குது. அதனால் ரெண்டாவது தடவை அவங்ககிட்ட போய் அந்த வாக்கியத்தை அந்த பலனுக்காக நான் நேற்று சொன்னேனே எனக்கு கொஞ்சம் கொடுக்குறாரா அப்படின்னு போய் கேட்க வேண்டாம். ஏற்றத்தாலும் இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும். அதனால ரெண்டாவது தடவை கேட்டாக்கா அது அவனுக்கு கொற்றை. ஒரு தடவை நாம் சொல்லிட்டோம், நம்முடைய தேவையை விண்ணப்பம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை கேட்கவே வேண்டாம். அதுக்கு தான் பெரியோர்கள் என்ன சொல்கிறான்னா, பிரம்மாஸ்திர துல்லியாய் பிரம்மாஸ்திரத்தை போட்டு கட்டிட்டா பந்தனம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வேற ஒன்றுத்துனாலையும் கட்ட வேணாம், அது காப்பாற்றிடும். ஆனால் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டு வேற எதையா பண்ணால் அந்த பிரம்மாஸ்திரம் போயிடும். ஏன்னா உயர்ந்ததான வஸ்து உபயோகம் பண்ணச்சே அல்பமான வஸ்துவையும் பண்ணுறானே அப்படின்னு அது ஒரு குறைச்சல் நமக்கு ஏற்படுத்திட்டான், நம்முடைய பெருமைக்கு ஒரு இழுக்கு அப்படின்னு அது விலகிடும். அதுபோல எம்பெருமான் இந்த இடத்துல எப்படின்னா, இனி உரைக்கை மிகையான இரக்கத்தாலும். இவன் அப்படி பட்டவன் இல்லை. பிரம்மாஸ்திரத்துள்ளேயே அந்த பிரபத்தியா இருந்தாலும் இவனுக்கு இரக்கம் வந்துடுறது. அதனால தான் ரங்கநாதனும் தேவாதிராஜனும் அபயஸ்தம் வச்சுருக்கானே, அதுக்கு என்ன சாய்க்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னா, உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமைவினி என்பவர் போல் அஞ்சல் என கரம் வைத்து. நீ பிரவൃத்தி இப்போ ஒரு தடவை பண்ணிட்டியோ இல்லை போகிறோம், அதுவே போகிறோம், அஞ்சல் இனிமேட்டு அஞ்சவே அஞ்சாத அப்படின்ற மாதிரி அபயஸ்தத்தை வச்சுட்டு இருக்கான். அமைவினி என்பவர் போல் அப்படின்னு சாய்க்கிறேன் அங்கே. அதனால் அவன் அபயஸ்தம் சர்வாத்மனா எல்லாருக்கும் அபயத்தை அளிக்கிறான், அதுக்காக வச்சுருக்கான். இந்த அர்த்தமும் அதில் துணிக்கிறது, அதையும் கொள்ளலாம். அமையுமினி என்பவர் போல் ஒரு தடவை நீ சரணாகதி பண்ணிட்டியா போரும் அப்படின்னு சொல்கிறா போலையும் அந்த அபயஸ்தம் இருக்கிறது. அப்படி அதே மாதிரி பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியன் நிவாரயன் அஸ்தஸ்ரீரங்க பர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதா.
அந்த அபயமுத்திரையினால பிராய பிரபதனே பும்சாம் பிரபத்தி பண்ணவர்கள் விஷயத்தில் பௌன புண்ணியம் மறுபடியும் நீ பண்ணுறத நிவாரணி பண்ண வேண்டாம், ஒரு தடவையே போகிறோம் அப்படின்னு பிராய சப்தம் பிரயோகப்படுத்தியிருக்கார். இங்கேயும் போல்ற சப்தத்தை பிரயோகப்படுத்தியிருக்கார். அதனால் அவன் அபயப்பிரதானம் பொதுவில் பண்ணுறதுக்காக வச்சுட்டுருக்கான். இதுக்கும் அது அமையாது அப்படின்றத சாய்க்கிறார். அப்படிப்பட்ட இரக்கத்தை உடையவனா எம்பெருமான். ஏன்னா இந்த இப்போ ஏன் இந்த மாதிரி சொன்னார், கண்டோக்தியாக இதுக்கு தான் அப்படின்னு சொல்ல வேண்டாமா? அமையுமினி என்பவர் போல் அப்படின்னு சொல்லிட்டா பிரதானமாக இல்லை போல இருக்குதே, இதுக்காகவே இல்லை போல இருக்குது, நாமே வச்சு கட்டிக்கிற மாதிரி இருக்குது, பிராயா அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் அப்படின்னு சங்கிக்க வேண்டாம். அந்த எம்பெருமான் பிரத்யார்த்தஞ்ச மோக்ஷஸ்ய சித்தய சம்பிரகீர்த்திதா அப்படின்னு மோட்சத்தில் நம்பிக்கை வரத்துக்காக இந்த காரியம் பண்ணால் மோட்சம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதில் நம்பிக்கை வரத்துக்காக இந்த காரியம் பண்ணால் உனக்கு இந்த சித்தி கிடைக்கும், அணிமாத்தியஷ்ட சித்தியெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற சாஸ்திரத்து மூலமாக ஓஹோ இப்படி இதை பண்ணாக்கா இந்த சித்தி வந்ததோ இல்லை, அதனால் இதை பண்ணால் மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அதுபோல் எம்பெருமான் எல்லாருக்கும் தானே இந்த லீலா விபூதியில் இருக்கிற எல்லாரும் தன்னுடைய திருவடியை அடையணும், மோட்சத்துக்கு அடையணும். ஆனால் எல்லாருமே சனகாதிகளை போல நிவர்த்தி தர்மபராளாவாக இருப்பாளா? இது லீலா விபூதி தானே, அதனால் பிரவருத்தி தர்மபராள தானே எல்லாரும் இருப்பா. அதனால் பிரவருத்தி தர்மபராளிக்கு அவரவர்களுக்கு ஒவ்வொரு அபேட்சை இருக்கும். அந்த அபேட்சத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கு அவனை போய் சேவிச்சா நீ அஞ்சேல் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் அபயஸ்தம் வச்சுருக்கான். அதனால் அந்த இதுக்கும் கணிச்சிக்கிற படியாக இருக்குதுன்றதுனால்தான் அந்த பிராய சப்தமும் போல்ற சப்தமும் போட்டு இனி உரைக்க மிகையான இரக்கத்தாலும். அதனால் எம்பெருமான் ஆட்டியரான சத்து கழகத்திலே சாதாரண பவதி பிக்ஷாந்தேகின்னு பிரம்மச்சாரி போய் பிக்ஷையை வாங்கிட்டு வரச்சே இப்படிப்பட்ட எம்பெருமான் இது பண்ணாது இருப்பானா, இரக்கம் கொள்ளாது இருப்பானா? அதனால் மறுபடியும் பிரார்த்திக்கிறது உரைக்கிறது அப்படின்றது அதிகமானது. அதனால் அவன் அப்படி இரக்கம் கொண்டவனா எம்பெருமான் இருக்கான். அப்படி கருணையும் உண்டாக்குறது அப்படி இங்கே சொல்லப்படுறது. சர்வயோக்கியம் அநாயாசம், அதான் இனியுரைக்க மிகையான இரக்கத்தாலும் அப்படி எம்பெருமான் இது பண்ணுறதுனால இந்த ஒரு தடவை சொல்கிறதே இந்த மாதிரி ஆர்த்தனால இது அனுஷ்டிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியம், அனாயாசமாக அனுஷ்டிக்கலாம். சர்வயோக்கியம் அனாயாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு மேலே சொல்லார்க்கும் அளவாலும் அமைதலாலும் அப்படின்றதெல்லாம் அடுத்ததில் பார்ப்போம். அதனால் எல்லாருக்கும் இந்த பிரபத்தி சுலபமாக இருக்குது. எம்பெருமான வசீகரணம் பண்ணுறது ஒரு தடவையே அந்த வசீகாரம் ஆயிடுறது. அதனால் திருப்பி திருப்பி இதை பண்ண வேண்டாம். இந்த இடத்துல இன்னொரு சந்தேகம் வரும். ஸ்ரீபாஷ்யக்காரர் துவயம் அர்த்தானுசந்தானேன சகசதா ஏவம் வக்தா யாவத் சரீர பாதம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வான்னு சொல்லியிருக்காரு. ஒரு தடவை பண்ணால் போதும்னு சொல்கிற அதெல்லாம் அங்கேயே பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதாவது இது எதுன்னா நாம
அனுபவிக்கிறோம், அவ்வளோதான். எம்பெருமானுடைய பகவத் குணத்தை நாமும் அனுபவிக்கிறோம். அதுவே தவிர உபாயமாக நாமும் அந்த அர்த்தானுசந்தானம் பண்ணலை. இப்போ ஷஷ்டப்த பூர்த்தி நடக்குது, அப்போ ஒரு திருமங்கல்ய தாரணம் லோகத்தில் பண்ணுறான். அப்போ அதுதான் முதல் திருமங்கல்ய தாரணமா? இல்லை, அது ஒரு அனுபவம். பூர்வத்தில் நடந்த அனுபவத்தினுடைய ஏகதேசத்தை அந்த திருமங்கல்ய தாரணம் அப்போ நடந்தால் போல ஷஷ்டப்த பூர்த்திலையும் ஒரு திருமங்கல்ய தாரணம் பண்ணுறான். அதுதான் திருமங்கல்ய தாரணம் முதல் அப்படின்னு இல்லை. அதுலேருந்து தான் மறுபடியும் தம்பதி ஆராயவா இத்தனை நாளாக நடுவில் விட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை போல என்னது சகசதா ஏவம் வக்தா துவயம் அர்த்தானுசந்தானேன அப்படின்னு சொன்னது அந்த கோட்டியில் சேர்ந்து. அதுக்கப்புறம் இன்னொரு குச்சோத்தியம் இதில் வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை பண்ணால் போரும் சரணாகதி ஒரு பலனுக்காக அப்படின்னு சொல்லச்சே, அப்போ பெருமாளை ஒரு தடவை சேவிக்கிறது தானே சரி அப்படின்னு இந்த ஒரு தடவை சேவிக்கிறது அப்படின்ற பட்சம் சரியோ போல இருக்குதே அப்படின்னு ஒரு மயக்கம் வரும். அதாவது இந்த இடத்துல யாச்சிக்கிறது ஒரு தடவை, அந்த அந்த யாச்சிக்கிறதுக்கு அதை தாத்தா இருக்கானே அவனுடைய தன்மை ரொம்ப உதார குணமாக இருக்கிறதுனால, அவன் சர்வஜனா சர்வசக்தனாக இருக்கிறதுனால ஒரு தடவை யாசிச்சத்தை மனசில் வச்சுட்டு அவன் காரியத்தை பண்ண போகிறான். அப்படி இருக்குச்சே ரெண்டாவது தடவை யாச்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே தவிர இந்த சேவிக்கிறது அப்படின்னு இருக்குதே, பிரதட்சணே பிரணாமேச்ச யுக்மானேவகாரேன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. இருக்கட்டும், சாஸ்திரம் சொல்லியிருக்குது ரெண்டு தடவை தான் அது ரெட்டப்படையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாத்திரமே இல்லை. அது மாத்திரம், அதாவது சேவிக்கிறதுன்றது நம்முடைய நீச்சபாவத்தை சேஷபாவத்தை அவனுக்கு தெரிவிக்கிறமே தவிர அந்த இடத்துல எந்த விதமான யாச்சனையும் இல்லை. அந்த இடத்துல அவன் சுவாமி, நாமும் தாசபூத்தன். பரகத அதிசய ஆதானேச்சையா உபாதேயத்வமேவ யஸ்ய ஸ்வரூபம் சசேஷா பரசேஷி. ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மேன்மையை கருதி நாம் அவனுடைய மேன்மையை தெரிவித்து அவனிடத்துல அடிமையாக இருக்கோம்ன்றத விண்ணப்பம் பண்ணுறதுக்காக சேவிக்கிறோம். அந்த இடத்துல பல தடவை தான் நாம் விண்ணப்பம் பண்ணணும். இந்த இடத்துல நாம் யாச்சிக்கிறோம், கொடுக்குறவன் அவன், சர்வஜனாகவும் சர்வசக்தியாகவும் உள்ளவன், நன்னா பார்த்துக்கணும். ஆனால் அந்த இடத்துல நாம் சேவிக்கிறதுன்றது நம்முடைய தாசத்துவத்தை தெரிவிக்கிறோம். நாம் யார்? அல்பஜன், அல்ப சக்தி உடையவன். அப்படி இருக்குச்சே நாம் அதை பல கால் தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம் தாசனாக இருப்போம், இன்னும் கொஞ்ச நாளையில் நாம் பிரகிருதி சம்பந்தத்தினால கட்டுப்பட்டு இருக்கிறதுனால அந்த தாசத்துவம் கொஞ்சம் நழுவும். அதனால் நம்முடைய சேஷபாவத்தை அங்கே தெரிவிக்கிறதுனால அதை பல தடவை தான் தெரிவிக்கணும். ஆனால் இங்கே யாச்சிக்கிற விஷயத்தில் அந்த யாச்சிக்கச்சே அவனிடத்துல அதை அவன் உடனே அவன் திருச்சேவி சாத்திடுறான், திருவுள்ளத்தில் கொண்டுடுறான். அதனால் திருப்பி அவனுக்கு ஞாபகப்படுத்தவனா, அதனால் அங்கே ஒரு தடவை சொல்லியிருக்கு. இங்கே பல தடவை சேவிக்கணும்னு சாஸ்திரம் ஏன் சொல்கிறதுன்னா, நம்முடைய தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம்.
சேஷத்துவ தன்மை. அந்த சேஷத்துவ தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் இது உண்டா? நாம் ஒரே மாதிரியாக இருப்போமா? ஏன்னா விசித்திரமான தேக சம்பத்தி நமக்கு க்ஷணே க்ஷணே மாறும். அதனால் நாம் பல தடவை சேவிக்கணும். இல்லைன்னா அப்தபூர்த்தி இன்னைக்கு கோவிலில் ஒரு தடவை போய் சேவிச்சுட்டாக்கா குழந்தைய சேவை பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் எப்போவுமே நிமிர்ந்துட்டே போயிட்டே இருக்கலாம். எதுக்கு அப்புறம் சேவிப்பானே? அதனால் பார்க்க சேவைலாம் ஒரு தடவையா அப்போ என்ன அதுக்குள்ளே அவன் மறந்துட்டான்னு அர்த்தமா? இல்லை, அந்த இடத்துல நம்முடைய பாவத்தை தெரிவிக்கிறது, நம்முடைய பாவம் சரியாக இருக்குதுன்றத பல தடவை தெரிவிக்கிறோம். அது மாதிரி போச்சைவெல்லாம் அவனிடத்துல தெரிவிக்கிறோம். எப்பப்போ அவனுடைய சன்னதிக்கு போகிறோமோ அப்போல்லாம் அந்த தாசத்துக்கு தெரிவிக்கிறோம். அதனால் சேவிக்கிறோம். இல்லைன்னா இது மாதிரி வச்சுட்டா அப்த பூர்த்தி இன்னைக்கு ஒரு தடவை சேவிச்சா போகிறோம், அதுக்கப்புறம் சேவிக்கவே வேண்டாம். அதாவது சரணாகதிக்கு சொல்லக்கூடிய இந்த விசேஷத்தை இந்த நமஸ்காரத்துக்கு ஏற்றினா அதான் வரும். நமஸ்காரம் வேற, சரணாகதி வேற. நமஸ்காரம் நாம் பண்ணுறோமே அது நம்முடைய நீச்சபாவத்தை தெரிவிக்கக்கூடிய விஷயம். நீச்சபாவத்தை தெரிவித்து சேஷபாவத்தை தெரிவிக்கக்கூடிய விஷயம். அதனால் அதை பல தடவை தான் பண்ணணும். அதை ரெட்டப்படையில் பண்ணணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீநிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதீர்த்தியதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். இதை எடுமா குழந்தைய